வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் நாங்கள் முக்கியமாக 2-3 விடயங்களை குறித்து இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களில் முக்கியமாக என்ன விடயங்களா என்று சொல்லி சொன்னால், இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி, ஜோசிபிங்க உப்பு இறக்குமதி இதெல்லாம் ஒரு செய்தி என்று நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு சிந்திக்க தோன்றும். ஆனால் காணொலியை நீங்கள் முடிவு வேற தொடர்ந்து பாருங்கள். அடுத்த விடயம் இலங்கையில் அகதிகள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள், அதாவது ஏதிலிகளாக இந்தியாவில் இருக்கிற எங்களுடைய இலங்கை தமிழ் உறவுகள் இலங்கை தேசம் திரும்புவது தொடர்பான விடயமும், அத்தோடு இந்த மியன்மார் அகதிகள் அண்மையில் முல்லைத்தீவு அந்த ரோகித அகதி என்று சொல்கிறாங்க. அந்த அகதிகள் தொடர்பான இந்த 3 விடயங்களை குறித்து தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். பாருங்கள், முதலாவது இந்த அகதிகள் விடயங்களை பார்ப்பதற்கு முன்னுக்கு நாங்கள் இந்த உப்பு விடயத்தை பார்ப்போம். அதற்கு முன்னே இப்பொழுதுதான் நீங்கள் இந்த காணொலியை முதல் தடவையாக நீங்கள் பார்ப்பவர்களாக இருந்தால், நிரந்தர வாடிக்கையாளராக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அப்படியே ஒரு லிங்க் கொடுங்க. அப்படியே செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலிகளை பார்க்கும், எங்களுக்கும் ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க காணொலிக்குள்ள போவோம். உப்பு இறக்குமதி இது இந்த அரசாங்கத்தில் நம்ம குற்றஞ்சாட்ட முடியாது. இதுக்கு முன்னுக்கு இருந்த அரசாங்கத்தில் தான் இந்த பாரிய ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் சுமத்தப்பட வேண்டியவர்களாக நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம், நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம். மிகவும் ஒரு கேவலமான முக்கியமான விடயம். இலங்கை கடலால் சூழப்பட்ட ஒரு நாடாக இருக்கின்ற போது இலங்கையிலே உப்பு விளைவிக்கப்படக்கூடிய நிலங்கள் அநேகம் இருக்கு. எனக்கு தெரியவே பிரதானமாக உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய நிலப்பரப்பு யாழ்ப்பாணத்திலே ஆனையரவு பிரதேசத்திலே அமைந்திருக்கு. ஆனையரவை சூழ ஆனையரவு உப்பளம் என்ற பெயரே அங்கே இருக்கு. ஆனையரவில் உப்பு பாரியள உற்பத்தி செய்ய முடியும். இதே போன்று எனக்கு தெரிஞ்சது இலங்கையிலே மன்னார் பகுதிகளிலே தள்ளாடிக்கும் வங்காளைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலே உப்பு உற்பத்தியை செய்ய முடியும். அது உப்பு அங்கே மாத்திரம் அல்ல, கற்பிட்டி புத்தளம் பகுதிகளிலே அந்த கடலோரங்களை அண்டிய அந்த உப்பு, அதாவது ஓரளவு குறைந்தளவு ஒரு உப்பு தரவை இருக்க வேண்டும். அந்த தரவையில் வெட்டாந்தரமான தரவையிலே அந்த உப்பு நீர் ஓரளவு குறைந்த அளவு ஒரு கணிசமான அளவு நீர்கள் இருக்கின்ற போது கடுமையான வெயில்கள் அந்த உஷ்ண காலத்தில் தான் இந்த உப்பு உற்பத்திகள் செய்ய முடியும். அப்பொழுது எனக்கு தெரிஞ்ச இடங்கள்ல, இதே வேளையில் திருகோணமலையில் மட்டக்களப்பில் நாடு பூரா எங்கெங்கே இருக்குதோன்றது எனக்கு தெரியாது. ஆனால் எத்தனையோ இடங்கள் இருக்கலாம், எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உப்பு உற்பத்தி இது பிரதானமாக உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் ஆனையரவு, கற்புட்டி, புத்தளம் அந்த கடற்கரை ஓரங்களில், மன்னார்லையும் சில பகுதிகள் இருக்குது. எரிக்கலம்புட்டி அந்த பகுதிகளிலையும் உப்பு சிறிய அளவு உடையது. ஆனால் இந்த அதிகமாக கூடிய அளவு உற்பத்தி செய்யக்கூடிய விளையக்கூடிய இடங்களில் இந்த உப்பு உற்பத்தியை செய்கிறவர்களை, இந்த தொழிலில் ஈடுபடுறவர்களை, இந்த வருமானங்களை ஈட்டக்கூடிய நாட்டினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள். அதே போன்ற ஒரு வெக்கக்கேடு, ஒரு கேவலமான விடயம். எமது நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டில் உப்பு இறக்குமதியை செய்கிற அரசாங்கமா இருக்குது. இந்த அரசாங்கத்தை குற்றச்சாட்டவில்லை. இந்த அரசாங்கம் உப்பு இறக்குமதியை செய்கிற அளவுக்கு கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களும் இது தொடர்பான அமைச்சர்களும் அவ்வளவு இதை ஊக்கப்படுத்தல. அந்த நாட்டினுடைய தேவைக்கு 1 வருடம் 2 வருடம் 3 வருடத்துக்கு நாட்டில் கையிருப்பில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த உப்பு உற்பத்தியை அவர்கள் செய்யவில்லை. இது மிகவும் கவலைக்குரிய. இனிவரும் காலங்களிலேயாவது நாட்டினுடைய தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு உற்பத்தியை ஊக்குவிக்கணும். இந்த தொழிலாளர்களை ஊக்குவித்து இந்த தொழிலை விஸ்தரித்து மற்ற நாடுகளுக்கு இலங்கையிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதை விடுத்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். 15,000 மெட்ரிக் டன் உப்பு ஜனவரி இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு இடையில் 30,000 மெட்ரிக் டன் உப்பு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இது தொடர்பான அமைச்சுக்கள் மற்ற நாட்டுக்கு இலங்கையிலிருந்து உப்பு ஏற்றுமதி செய்யணும். இனி வரும் காலங்களில் பார்ப்போம் இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுண்டு.
ஆனால் இந்த அரசாங்கத்தில் இதை குற்றம் சுமத்துற அளவுக்கு இல்லை என்றால் கடந்த அரசாங்கங்கள் விட்ட தவறு பிழைகள். ஆனால் இது தண்ணி கூட இனி மற்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை வருமோன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இலங்கையை பொறுத்தவரையில். இலங்கையில் அந்த அதாவது தன்னிறைவு அடையிற அளவுக்கு தொழில் முயற்சியாளர்களை தொழில்களில் ஈடுபடுகிறவர்களை நாட்டினுடைய முழு தேவைகளையும் அத்தியாவசியமான பொருட்கள் உற்பத்தியையும் செய்யக்கூடிய தொழிலாளர்களை அது தொடர்பானவர்களை அரசாங்கம் அது தொடர்பான அமைச்சர்களும் ஊக்கப்படுத்துறது இதில் இருந்து குறைவென்றது தெரியுது. இந்த தூய்மையான அரசாங்கம் என்ன செய்து போகின்றது என்பதை பார்ப்போம் பொறுத்திருந்து. அவர்கள் போதைப்பொருள் விடயத்தில் தான் அதிக அக்கறையாக இருக்கு போல தெரியுது. ஆனால் அதை பிடிக்கிறாங்க. அந்த போதைப்பொருள் அழிக்கப்படுதான்றது இதுவரைக்கும் காணலை, எங்கேயாவது நாங்கள் பார்த்ததில்லை. சரி, நாங்கள் அடுத்த விடயத்துக்கு வருவோம். இலங்கையில் அகதிகள் குறைந்தபட்சம் கடந்த கால ஆரம்பத்தில் 120 முகாம்களில் இலங்கை அகதிகள் இருந்தார்கள். தற்பொழுது அந்த எண்ணிக்கை கொஞ்சம் குறைந்து விட்டது. சிறிய சிறிய அகதி முகாம்கள் எல்லாம் குறைத்து விஸ்தரிக்கப்பட்டு இப்போ ஒரு கணிசமான அளவு அகதி முகாம்கள் தான் இருக்கின்றது. நான் ஏன் இந்த இலங்கை அகதிகள், இந்தியாவில் இருக்கிற அகதிகள், முகாம்களில் இருக்கிற அகதிகளுடைய நிலவரத்தை நான் ஏன் சொல்லுகிறேன், அதுக்கு பிறகு இந்த மியான்மர் அகதிகளை சொல்ல போகிறேன். எங்கட மக்கள் ஏனைய நாடுகளில், இந்தியாவில் இல்லை, எல்லா நாடுகளும் எப்படி நடத்தப்பட்டார்கள், அந்த நாடு அரசாங்கங்களால் அகதிகளை எப்படி நடத்தப்படுறது என்றதுக்கும் இந்த மியான்மர் அகதிகளை எங்கட நாட்டில் எப்படி நடத்துகின்றார்கள், கேவலமானவர்கள் என்றதை தான் இந்த காணொலியில் நான் சொல்ல இருக்கின்றேன். அதற்கு முன்பாகத்தான் நாங்கள் இந்த எங்கட அகதிகள் இலங்கையில் அகதிகள் இந்தியாவில் இருக்கிறோம். பிரதான முகாமாக, தாய் முகாமாக மண்டபம் முகாம் இருக்கின்றது. மண்டபத்தை தொடர்ந்து அனைத்து மாவட்டங்கள்லையும் இந்த தமிழகத்தில் இருக்கிறதுல எங்களுடைய இலங்கை தமிழ் அகதிகள் இருக்கின்றார்கள். அந்த அகதிகளை எப்படி நடத்துவார்கள் என்று சொன்னால், குறைந்தபட்சம் ஒரு 3 நாள் சிறப்பு தடுப்பு முகாமில் வைத்திருப்பார்கள். கூடியது ஒரு வாரம் 7 நாள் சிறப்பு தடுப்பு முகாம்களில் வச்சிருந்து போட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பார்கள். கைரேகை எல்லாம் பதிவு செய்யப்பட்டு எடுத்து இவர்கள் அந்த நாட்டினுடைய ஏதாவது பாரிய குற்றங்களில் ஈடுபட்டால் அவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டு இவர்களை கண்காணிப்பில் வைத்திருப்பார்கள். இவர்கள் ஏற்கனவே அந்த நாட்டில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களா அல்ல என்ற விடயங்களை ஆராய்ந்து போட்டு அந்த சிறப்பு முகாமில் இருந்து அவர்களை ஒரு வாரத்துக்குள்ள, கூடியது ஒரு வாரத்துக்குள்ளேயே அவர்களுக்கான சகல நடவடிக்கையும் செய்து இவர்களை சுதந்திரமாக சுயாதீனமாக நடமாடுவதற்கு, வெளியில் போக்குவரத்து செய்து இவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு சந்தைக்கு போக, மார்க்கெட் போக எல்லாம் அனுமதிப்பார்கள். ஆனால் அவர்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த அகதிகளை நடத்துகின்ற விகிதம் எப்படி என்று சொன்னால், அவர்கள் அந்த சிறப்பு தடுப்பு முகாமில் வைத்திருக்கின்ற பொழுது சமைத்த உணவுகள் வழங்குவார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் தனித்தனியாக வீடுகள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு அளவான வீடுகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் சமைத்து உணவுகளை சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான பண உதவி கொடுக்கப்படும், மண்ணெண்ணெய் கொடுக்கப்படும், பருப்பு சீனி கொடுக்கப்படும். இதை விடுத்து அவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான செலவுக்கான பணங்களும் வழங்கப்படுகின்றது. இதை விட அவர்கள் வெளியில் போய் வேலையும் விரும்பினால் செய்யலாம். இது அகதிகளுக்கு வழங்கப்படுகிற ஐநா சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக இந்தியாவில் வழங்கப்படுகிற ஒரு விடயம். இதே நடைமுறை தான் உலக நாடுகள் முழுவதும் அகதிகளை நடத்துகிற விகிதம் எனக்கு தெரிஞ்ச அளவில் இருக்குது. இதை விட வித்தியாசமாக எந்த நாட்டிலையும் அகதிகளை இப்படி வச்சு ஒரு இராணுவ முகாமுக்குள்ள அகதிகளை ஒரு நாட்டுக்குள்ளே இதே ஒரு மாதம் அளவுக்கு, அதாவது குறைந்த 20 நாட்களுக்கு மேலாக கடந்து செல்கின்றது. ஒரு மாதம் அளவுக்கு ஒரு இராணுவ முகாம், அரச படையினுடைய ஒரு முகாமுக்குள்ள அந்த அகதிகளை வைத்து மனித உரிமை அமைப்புகள் அல்லது அவர்கள் வெளியில் போய் சுதந்திரமாக சுயாதீனமாக அவர்கள் நடமாடுவதற்கோ அல்லது மருத்துவ தேவைகள் கருதி வெளியில் போவதற்கோ இல்லாமல் இந்த அகதிகளை தடுத்து வைத்திருக்கின்றால் இது இலங்கையை தவிர வேறு எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி நான் அறியலை, கேள்விப்படையில். எனக்கு தெரியாமல் இருக்குது, நம்ம தெரியலை. இந்த அகதிகள் விடயத்தில் எந்த இனமாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும் நாங்கள் ஒரு மனிதாபிமானத்தோடு நாங்கள் செயல்பட வேண்டும். எனக்கு இது மிகவும், நாங்களும் இவ்வாறு அகதிகளாக இந்தியாவில் இருந்திருக்கிறோம்.
மண்டப முகாம்களில் இருந்திருக்கிறோம். இந்தியாவில் 4.5 வருடங்கள் நான் அகதியாக இருந்திருக்கிறேன். அதை விடுத்து வேறு நாட்டிலும் அகதியாக வாழ்ந்திருக்கிறோம். ஆனபடியால் அந்த அனுபவங்களை நாங்கள் சொல்கிறோம். ஒரு நாட்டில் 2 நாட்டில் இல்லை, பல்வேறு உலகம் முழுவதும் எங்களோட தமிழர்கள் போய் அகதி தஞ்சம் அடங்கி அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பீர்கள். எங்களை உலக நாடுகளில் எல்லாம் எப்படி அந்த நாடுகள் அரசாங்கங்களை எங்களை நடத்தி இருக்கின்றது. இந்த நாட்டில் இருந்து வந்த மியான்மரில் இருந்து வந்த அகதியை எங்களுடைய இலங்கை நாட்டில் எப்படி நடத்துகின்றார்கள் இந்த மனித உரிமை தெரியாத அரசாங்கங்கள் என்றுதான் நாங்கள் கண்டிப்பாக இதை சொல்ல வேண்டும், சுட்டிக்காட்ட வேண்டும். ஒரு அகதிகளை ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே தடுத்து இப்படி அவர்களுடைய சுதந்திரங்களை அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இப்படி வைக்கக்கூடாது, மாத கணக்கில் வைக்கக்கூடாது. அவர்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பின கடைகளுக்கு போகணும், அதுக்கான பணச்செலவுகள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இல்லாமல் ஒரு இராணுவ முகாமுக்குள்ள இவர்கள் கொண்டே ஒரு கடற்படை முகாமில் முல்லைத்தீவில் வைத்திருப்பது மிகவும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம், பரிதாபமான விடயம். எனவே இந்த விடயத்தில் இது தொடர்பான அமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட குடிவரவு அமைச்சுக்கள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், இது தொடர்பாக யார் யாரெல்லாம் முடிவுகள் அதிகாரங்கள் எடுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களை வெளியில் சுதந்திரமாக விடுங்க, வாழ விடுங்கோ. அவர்களுக்குரிய வசதி வாய்ப்புகளை செய்தது உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் நடக்காத நிகழாத ஒரு நிகழ்வை இலங்கை அரசாங்கம் இதை செய்திருக்கின்றது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இது யாருடைய கண்ணுக்கோ செவிக்கோ பெரிய இதை கண்டித்து ஒரு தரம் சொன்னதாக தெரியவில்லை அன்பர்களே. இது அகதிகளுக்கு, அந்த நாட்டு அகதிகளுக்கு நாங்கள் சுதந்திரமாக இடம் கொடுக்க வேண்டும். அவர்களை நீங்கள் வெளியில் சுதந்திரமாக விட்டுட்டு அவர்களுடைய விடயங்களை நீங்கள் கரிசனை கொடுக்க வேண்டும், அக்கறை எடுக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களை தொடர்பான காணொலி பிடித்திருந்தால் மீண்டும் வருகின்ற காணொலிகளை, என்னுடைய காணொலிகளை தொடர்ந்து நீங்கள் பின்பற்ற முடியும். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறிவிடுகிறேன்.